பாண்டியன் அவங்க மாமா வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு, மாமா நீங்க நேத்து அரசிய பொண்ணு கேட்டீங்களா, அந்த விஷயமா தான் நான் பேச வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு, உங்க வீட்டுல எல்லாத்தையும் சொல்லிட்டியா, என் தங்கச்சிக்கு எல்லாத்துக்கும் கல்யாணத்துல சம்மதம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க. அதுக்கு இல்ல மாமா அதை பத்தி பேச வரல, நான் வந்து உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்றேன், அந்த உண்மையை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கடுத்து அரசிய பொண்ணா மருமகளை ஏத்துக்குவீங்களா மாட்டாங்களா நீங்க தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்றாங்க. என்ன பாண்டியா தயங்கிக்கிட்டே இருக்க, கேளு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனேவும் அதாவது அரசி பத்தின உண்மையை நான் சொன்ன உடனே நீங்க எப்படி எடுத்துக்குவீங்கன்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் நீங்க வந்து அரசிய மருமகளா ஏத்துக்க போறீங்களா, அதனால உங்களுக்கு இந்த உண்மையில தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ரொம்ப தயங்கி ஃபீல் பண்ணி சொல்றாங்க. சொன்ன உடனேயும் பாண்டியா அரசி அப்படி எதுவும் தப்பு பண்ணிருக்க மாட்டா, அவன் தான் ஏமாத்த ட்ரை பண்ணியிருந்திருப்பான், மத்தபடி அரசிக்கும் இதுக்கும் எதுவும் சம்மந்தம் இருக்கான்னு தான் நினைக்கிறேன், நீ கவலைப்படாத, அவ என் மருமக தான், நான் வந்து அவளை மருமகளா தான் ஏத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பாண்டியன் வந்து அரசியல் கல்யாணம் முடிவு பண்ணதை பத்தி வீட்டுல வந்து சொல்றாங்க. உன்னையும் மீனா என்ன மாமா அதுக்குள்ளேயும் கல்யாணமா, அவ தெரியாம ஏதோ தப்பு பண்ணிட்டா அதுக்காக கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, படிக்கிற வயசுல எதுக்கு மாமா அதுக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. இல்லம்மா, அதாவது ஏற்கனவே அவர் நேத்து என்கிட்ட வந்து கடையில பேசினாரு, நான் வந்து வீட்டுல உள்ளவங்க தான் கேட்டுட்டு சொல்றேன்னு சொன்னேன், இந்த சூழ்நிலையில அரசிக்கு நான் கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன், அதனாலதான் அவங்க வீட்டுல போயிட்டு நான் இப்ப பேசிட்டே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்றாங்க. என்ன இருந்தாலும் இந்த காரணத்துக்காக அரசிக்கு கல்யாணம் பண்ற முடிவு வந்து கொஞ்சம் வருத்தமா தான் மாமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. இல்லம்மா இப்ப இந்த முடிவு எடுத்ததுதான் நல்லது, இல்லன்னா இவ என்ன பண்ணுவாளோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க. அவதான் அவங்க 2 பேர்த்து மேலேயும் சத்தியம் பண்ணிட்டால, எதுவும் பண்ண மாட்டாத்த அப்படின்னு சொல்லிட்டு மீனா மறுபடியும் சொல்றாங்க. சரிம்மா என்னதான் இருந்தாலும் அரசிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவோம், அது எங்க கடமை தானே, காலங்காத்தால கல்யாணம் பண்ணி வைக்கிறதா எங்களோட கடமை, அது முடிச்சா எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லிடுறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.